இந்தியன் 2 இந்த மூவியோட ஸ்டோரியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டோரி லைனை பற்றி லைட்டாக பார்ப்போம். இந்தியன் 1ல் கமலஹாசன் சேனாபதி அப்படிங்கிற கேரக்டரோட நடிச்சிருப்பாரு. இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஆர்மியில் படை தளபதியாக இருந்திருப்பாரு. 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு வர்றாரு. தன்னுடைய பையங்க பொண்ணு வளர்ந்து வந்துருவாங்க. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மகள் தீ குளிச்சு இறந்துருவா. அதுக்கப்புறம் அவளை காப்பாற்ற முடியாது. அங்கே காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் லஞ்சமும் ஊழலும் அதை தலைவிரிச்சு ஆடும். தான் லஞ்சம் கொடுக்காத காரணத்தினால அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்காம தன்னுடைய மகளை கொண்டுருவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம சேனாபதி தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குற அத்தனை பற்றியுமே போட்டு தருவார். கடைசியாக கிளைமேக்ஸில் தன்னுடைய மகனும் லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரிய வரையும் தான் ஒரு இந்தியனாக இருந்து அந்த சேனாபதி அப்படிங்கிற கேரக்டர் தன்னுடைய மகனையே போட்டு தருவார். அதுதான் நம்ம இந்தியன் தாத்தா அப்படின்னு அந்த டேட்டா அந்த இந்தியன் 1 அப்படிங்கிறது பேசப்பட்ட மூவியாக வந்தது. இப்போ இந்த இந்தியன் 2 கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் இந்தியன் 1 இருந்த அதே ஸ்டோரி தான் இந்தியன் 2 இருக்குது. இந்தியன் 1 நம்ம இந்தியன் தாத்தா லஞ்சம் ஊழல் வாங்குற அத்தனை பற்றியும் போட்டு தள்ளி தமிழ்நாட்டில் லஞ்சம் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுவார். இப்போ இந்தியன் 2ல் லஞ்சம் ஊழல் அதிகமாக தலைவரித்து நம்ம இந்தியாவை ஃபுல்லாக ஆனது. இந்த நேரத்தில் சித்தார்க்கு இந்த மாதிரி இந்தியன் தாத்தா அப்படிங்கிற ஒருத்தர் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். தன்னோட சொந்த மகனே லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரியும். அவரை போட்டு தள்ளினார் நம்ம இந்தியன் தாத்தா. அவர் திரும்பி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியன் தாத்தா சைனாவில் நிறையா நோக்கு வைமும் ஆயக்கலை 64 எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம நல்லா ஃபிட்டாக 106 வயசில் இருக்கார். மறுபடியும் இந்தியாவில் லஞ்சம் இருக்குது அப்படின்னு தெரிய வரையே நம்ம இந்தியன் தாத்தா ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் வாங்கக்கூடிய லஞ்சத்தை வாங்குகிற அத்தனை பற்றியும் போட்டு தள்ளிட்டு வராரு. இதுதான் இந்தியன் 2வோட கதைன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. எனக்கு இந்தியன் 1லே லஞ்சம் ஊழல் வாங்குற அத்தனை பற்றியுமே இந்தியன் தாத்தா போட்டு தருவார். அதே கான்செப்ட் தான் இந்தியன் 2லேயும் இருக்குது. பட் மாடுலேஷன் மட்டும்தான் மாறிருக்கு. ஏன்னா 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்தியன் தாத்தா வரும்போது இங்கே அப்கிரேட் ஆகிருக்கு. எல்லாத்தையும் மொபைல் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது. அப்படிங்கும்போது ஒருத்தர் நல்லதே பண்ணலாம் ஆனால் கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன் காட்டியிருப்பாங்க. இந்தியன் தாத்தா நம்மளுக்கு நல்லது தான் பண்ணுவார். பட் இருந்தாலும் அங்கே இருக்கவங்க மீடியா மக்கள் எல்லாருமே இந்தியன் தாத்தாவுக்கே அகைன்ஸ்டாக மாறுற மாதிரி சீன்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சீன்கள் நல்லா இருந்தது. ஃபைனலாக அந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது. வருஷம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு படத்தோட ஸ்டோரி அதே ஸ்டோரினா படத்தில் நம்ம இந்தியன் தாத்தா ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷன் சீன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக செட் ஆகவே இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத இடத்துல ஏதோ ஒரு பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தோட எஃபோர்ட்டுக்காண்டி அதாவது இத்தனை வருஷமாக எடுத்துருக்காங்க, 4 வருஷமாக 5 வருஷமாக எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி காரணத்துக்காண்டி வேணும்னா இந்த படத்தை பார்க்கலாம். பட் கமலஹாசனுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் படத்தோட டூரேஷன் அதுக்கப்புறம் நிறைய சீன் இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது. இதனாலே இந்த படத்தை சீக்கிரம் முடிச்சுட்டு வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் கொடுக்குது ஒழிய படத்தை ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கொடுக்குறாரு.